ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட சாந்தன் உடல் நலக்குறைவு காரணமாக ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமாகியிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட 7 பேரில் ஒருவரான சுதந்திர ராஜா என்கிற சாந்தன் ஆபத்தான நிலையில் கடந்த ஜனவரி மாதம் 27ஆம் தேதியன்று சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இவர் ஏற்கனவே திருச்சியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் இருந்து அங்கிருந்து பரிந்துரைக்கப்பட்டு சாந்தன் கடந்த ஜனவரி மாதம் 27ஆம் தேதியன்று சென்னை அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அன்றிலிருந்து குறிப்பாக இவருக்கு கிரிப்டோஜெனிக் சிரோசிஸ் நோயால் கண்டறியப்பட்டது. வெளிப்படையான அடிப்படை காரணமில்லாத ஒரு நிலை அவருக்கு இருந்ததால் ஐசியூவில், அதாவது அவருக்கு கல்லீரல் புள்ளியில் நோய் தொற்று ஏற்பட்ட காரணத்தினால் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட 7 பேரில் ஒருவரான சாந்தனு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் திருச்சியில் இருந்து அவருக்கு பரிந்துரைக்கப்பட்டு சென்னையில் அனுமதிக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக முதலில் இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட சாந்தனின் பதவிக்காலம் என்பது நவம்பர் 11ஆம் தேதி 2022ஆம் தேதி வரையிலுமே உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து பின்னர் அவருக்கு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. நளினி, ஹரிஹரன், ஸ்ரீஹரன், ராபர்ட் ஃபயாஸ், ஜெயக்குமார் மற்றும் ரவிச்சந்திரன் ஆகிய அந்த 5 குற்றவாளிகளுடன் சாந்தனுவும் 32 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறைவாசத்திற்கு பிறகு வெவ்வேறு சிறைகளிலும் விடுவிக்கப்பட்டிருந்தார். அவர்கள் அனைவரிடமும் பாஸ்போர்ட் அல்லது பயண ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் மட்டுமே திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள அந்த சிறப்பு முகாமில் ராபர்ட் ஃபயாஸ் ஆகியோருடன் இவரும் தங்க வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தான் அவருக்கு உடல்நல குறைவு காரணமாக கடந்த 6 மாதங்களாகவே இவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் ஒவ்வொரு மருத்துவமனையாக இவருக்கு பரிசோதனை செய்யப்பட்டு சிகிச்சையும் பெற்று வந்திருந்தார். குறிப்பாக கடந்த 1 மாதமாகவே அவருக்கு உடல்நிலை குறைவு காரணமாக தனது சொந்த நாடான இலங்கைக்கு சென்று தனது தாயாரை பார்க்க வேண்டும் என்பது இவருடைய நீண்ட நாள் ஆசையாகவே இருந்து வந்தது. ஆனால் இவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு தொடர்ந்து இவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு கடந்த வாரத்தில் தான் உயர்நீதிமன்றமும் கூட இவர் இலங்கைக்கு செல்வதற்கு அனுமதியும் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொடர் சிகிச்சையின் காரணமாக கல்லீரல் பாதிப்பால் தற்பொழுது காலை 7:50 மணியளவில் இவர் உயிரிழந்திருக்கிறார் என்று தற்பொழுது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையினுடைய வட்டாரமும் தகவல் அளித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே காலையிலே இவர் உயிர் பிரிந்ததாக வந்த தகவலின் அடிப்படையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் காலையிலிருந்தே மருத்துவமனையில் இங்குதான் வந்து மருத்துவர்களிடமும் இவரது உடல்நலம் குறித்து கேட்டறிந்திருந்தார். இந்த நிலையில் தொடர் சிகிச்சையில் இருந்த சாந்தன் தற்பொழுது காலை 7:50 மணியளவில் உயிரிழந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த நிலையில் இவர் தண்டனை பெற்று விடுதலையான தன்னை சொந்த நாடான இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் என்று இந்திய அரசிடம் அவர் பலமுறையும் கோரிக்கை வைத்து வந்தார். பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் சாந்தனுக்கு ஆதரவு தெரிவித்து அவரது கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் அவரது உயிரானது உடலை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழலில் இன்றிலிருந்து அடுத்த 5 தினங்களுக்கும் மேலாக அவரது உடலானது சென்னையிலே வைக்கப்பட்டு பிறகு அவரது சொந்த நாடான இலங்கைக்கு கொண்டு செல்லப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையினுடைய முதல்வர் தேரணி ராஜன் செய்தியாளர்களை சந்தித்து இந்த தகவலை அளிக்க இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி செம்பருத்தி.